வணக்கம். முதலாவது இப்படி ஒரு ஏற்பாடு வந்து நான் நினைக்கவே இல்லை. ஜென்ஸ் வந்து எப்படினாலும் ஒரு தொடர்பில் இருப்பாங்க, லேடிஸ் வந்து முடியாது. ஒரு மேரேஜ் லைஃபுக்கு போன அப்புறம் அந்த டச்சே இல்லை. இப்போ எனக்கு நிறைய பேர் முகமே எனக்கு தெரியல. இப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நன்றி. அப்புறமேலு வந்து எல்லா டீச்சர்ஸ் வின்சென்ட்டே சொல்லிட்டாங்க, என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா டீச்சர்ஸ் நல்லா அவங்க ஒழுக்கம் எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். டீச்சர் உங்களை மாதிரி பேசலாமா? நம்ம பாட்னி டீச்சர் வந்து ஒரு நாள் சொன்னாங்க, ஏய் என்னடி நோட்டு ரெக்கார்டு எழுதியிருக்க, மறுநாள் நோட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நோட்டை விட்டுருந்தாங்க. அது என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியல. இப்போயும் அந்த பயம் இருக்குது. அவங்க டீ போட்டு கூப்பிடுறது எனக்கு இன்னும் வந்து ஞாபகம் இருக்குது, உரிமையாகவும் இருக்குது. ஒரு மகளை போல் என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப நன்றி. அது வந்து இப்போயும் ஞாபகம் என் மனசில் இருக்குது. அப்போ சொக்கலிங்க சார் வந்து அந்த வார்த்தை உச்சரிப்பு ஆ ஆ ஈ அந்த வார்த்தையெல்லாம் உண்மையிலே இப்போ உள்ள டீச்சர்ஸ் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்காங்க எனக்கு தெரியாது. அந்த தமிழ் உச்சரிப்பு இன்னும் என்னால் மறக்கவே முடியல. நான் வந்து +2 வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் இங்கே படிச்சிருக்கேன். அதனால் கடவுள் வந்து எங்களை சின்ன வேலை இருந்தாலும் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. ஃபிசிக்ஸ் சார் சொல்லவே வேண்டாம். நம்ம சத்யசாமி சார் அப்புறம் நான் கடவுளோடு இருக்க போய் கடவுள் பணியும் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் எங்களுடைய குறைந்த வருமானம் நாங்கள் நிறைவாக அந்த ஸ்கூலில் படித்தனால நிறைவாக இருக்கிறோம். எல்லாருடைய டீச்சர்ஸும் வந்து எங்களுக்கு ஒழுக்கத்தை நல்லா கடைபிடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வந்து டீச்சரை பார்க்க பயம் இல்லை. ஆனால் இப்போயும் எங்களுக்கு அது பயம் இருக்குது, அந்த நடுக்கங்கள் இப்போயும் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி அந்த இது இல்லை. நான் வந்து 100% சொல்கிறேன். நான் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நாங்கள் நினைக்கவே இல்லை. லேடிஸ்க்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கடவுளும் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரதராஜன்லாம் ரொம்ப அரட்டினார், செல்ல நீ கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு. அதனாலே நான் வந்து அப்புறம் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பார்க்கணும், சாராவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மேரேஜ் லைஃபுக்கு போன அப்புறம் எந்த தொடர்புமே இல்லை, நான் யார்கிட்டையுமே இல்லை. இருந்தாலும் வந்து கடவுளும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த அமைப்பு அமைச்சதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க் காட். தேங்க்யூ சார். ஹலோ, இவ்வளோ பேசுகிறாங்க உணர்ச்சி வசமாக. நான் கால் பண்ணும்போது ட்ரிப்ஸை ஏறிட்டு இருந்துச்சு, வர முடியாது அப்படின்ச்சு. நீ வரலைன்னா ஆம்புலன்ஸில் போட்டு தூக்கிட்டு வந்துடும் சொல்லி கொடுத்து. அடுத்து ரமேஷ்கன். ஐ திங்க் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னோட பேர் ரமேஷ் கண்ணன். எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை தெரியும். ஸோ என்ன வந்து ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஏன்னா 11th 12th சொல்லி கொடுத்தவங்களுக்கு தெரியலாம், மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே 11th 12th இங்கே தான் படித்தேன். நல்ல வேலை பாஸ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா பேரை கெடுக்காமல் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ சேட்டாக பண்ணியிருக்கிறோம். ஃபிசிக்ஸ் சாரும் வந்து நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு. இந்த நைட் ஸ்டடி இங்கே நடந்த நம்ம நடத்தின ஃபேர்வெல் அதெல்லாம் மறக்க முடியாத நிலைகள் தான் இங்கேயும் இருக்குது. இப்போது வரதன் அவனோட எஃபர்ட்டை வந்து சொல்லவே வேணாம். இந்த குரூப்பை வந்து ஆரம்பித்தது ஐ திங்க் நான் தான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தது ஒரு 10 years இருக்கும். யாருமே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த குரூப்பில் வந்து யாருமே இல்லை. பட் வரதன் ஜாயின் பண்ணி இந்த கெட் டுகெதர் நடத்தியே ஆகணும். இது 25 வருஷம் கழித்து பண்ணுறோம். அடுத்து எப்போ பண்ண போகிறோன்னு தெரியாது. பட் அதை வரதன் வந்து நடத்தி காமிச்சிட்டான். வரதனுக்கு இப்போது தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஸோ இப்போது நான் வந்து LMW கோயம்புத்தூர் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கலாம். அங்கே பங்களாதேஷோட கண்ட்ரி மேனேஜராக இருக்கேன். தேங்க்யூ. பொன்சோலை பாண்டியன். படிக்கிற காலத்துலேயும் அவர் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம். நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ கூப்பிட்டு பேச வேண்டியிருக்கு. Most respected teachers, not only teachers, more than a surrogate parents, lovable friends, invitees, good afternoon to all. So myself, Ponsolai Pandian. Unfortunately, I studied only 12th year. ஏன்னா நான்லாம் ஸ்கூல் முடித்ததே பெரிய விஷயம். 11th 2 attempt, 12th பை இன்ஃப்ளூயன்ஸு. அப்பா கவர்மெண்ட் ஜாப்பு. 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் சாதாரணமாக யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. அப்பா கவர்மெண்ட்டில் இருந்ததுனால இந்த ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஜிஓ வச்சு
இப்போ வெங்கட ஜுவாலஜி சார் மூலமாக தான் நான் இங்கே 12th மட்டும் இங்கே நான் படித்தேன். ஸோ டூரிங் those days I never forget, especially as Ramesh Kannan told, I never the night study sir. I never forget the night study sir. நான் ஃபிசிக்ஸ் சார் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நைட் ஸ்டடி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு மெனக்கிட்டு எங்கள் எல்லாத்தையுமே பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனில் ஃபிசிக்ஸ் சார் நைட் ஸ்டடி வச்சு எங்களோட நைட்டு அவரே ஸ்டே பண்ணிடுவார். காலையில் அவர் தான் எங்களை உசிப்பு விடுவார். உசிப்பு விட்டு படிக்க வச்சு இன்றைக்கி நான் வந்து I am working as Assistant Director of Physical Education in Tamil Nadu Veterinary Animal Sciences University. I completed my PhD also. I am Dr. Ponsolai Pandian because of this school. This school is the turning point for me. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அம்மா அண்ணன், நான் மேடம்னு சொல்ல மாட்டேன், நான் எப்போயுமே அம்மான்னு தான் சொல்லுவேன். அவரை நான் சாருன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அண்ணன் தான் சொல்லுவேன். இவங்க 2 பேரும் தான் இங்கே முடித்ததுனால தான் ஐ காட் அ ஷீட் அட் அய்யனார் ஜானகிமால் காலேஜ் சிவகாசி. அங்கே முடித்து அதுக்கப்புறம் சிவந்தி ஆதித்தனார் காலேஜுக்கு நான் போனேன் அப்படின்னா, ஸோ திஸ் ஸ்கூல் இஸ் தி டேர்னிங் பாயிண்ட். ஸோ ஐ நெவர் ஃபர்கெட் தி ஸ்கூல், ஐ நெவர் ஃபர்கெட் தி டீச்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். ஒன்றே ஒன்று தான், லைஃப்பில் எப்போ எங்கே போனாலும் 2 காடை கூட நீங்கள் மறந்துருங்க, 2 பேரை மட்டும் மறந்துடாதீங்க. ஒன்று டீச்சர்ஸு, இன்னொன்று பேரண்ட்ஸ். ஸோ நெவர் ஃபர்கெட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹலோ, நிறைய பேர் வந்து இன்னும் கூச்சத்தோடு பேசாமல் இன்னும் இருக்கிறீங்க. யாராவது வாலண்டியராக வரீங்களா? சாரா பேசியாச்சா? சாரா வாங்க வாங்க. சாரா வந்து ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்காங்க ஃப்ரம் திருநெல்வேலி. வாங்க. வணக்கம் எல்லாருக்கும், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம், பேச கொஞ்சம் யோசிப்பேன். டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து பாட்னி டீச்சரை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நான் 9th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே படித்தேன். அவங்க எங்களோட கிளாஸ் மேடம். அவங்க வந்து நான் தான் லீடராக இருந்தேன். ஒவ்வொரு டைமும் போகும்போது என்ன சொல்லுவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஃபிசிக்ஸ் சாரு, மேக்ஸ் சாரு எல்லாருமே ரொம்ப அட்மைரபிள் பர்சன்ஸ். சத்யசமையல் சார் சொன்னது இன்னும் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. அதாவது அழகுங்கிறது மனசில் இருக்குது. அந்த ஒரு விஷயம், பாம்பு படம் எடுக்குதுன்னா அது வந்து படத்தில் இல்லை, அழகுங்கிறது மனசில் இருக்குது. நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த விஷயம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் சொக்கலிங்க சார், சுப்லட்சுமி டீச்சர் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க எனக்கு. என்னோடய ஃப்யூச்சர் கரியருக்கு கூட அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டு எங்கள் அப்பா வழியாக இருந்திருக்கு. அப்புறம் முக்கியமாக மிஸ் பண்ணுறது வெங்கட சுப்பு சாரை. அவங்க என்னோடய பேரை வந்து யாருமே ஃபுல் நேம் சொல்ல மாட்டாங்க, தேவகிருபை சாரால்னு. வெங்கட சுப்பு சார் ஒவ்வொரு டைம் சொல்லும்போதும் தேவகிருபை சாரால், தேவகிருபை சாரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். இப்போது வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆஸ் அ சித்தா டாக்டர் நான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எதையும் சொல்ல விரும்பலை, என்னோடய ஸ்டேஜ் ஜென்ரேஷனுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தான் வந்து எப்படி இருக்கணும், அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாருமே அப்டேட்டடில் இருக்காங்க, நீங்கள் அவுடேட்டடாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளைடாக லைஃப்பை வச்சுருக்கணும். எல்லா விதத்துலேயும் ஃபுட்டாக இருந்தாலும் எதை செய்யணும், ட்ரெடிஷனையும் விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் புதுசாக வர்றதையும் எப்படி அப்ளிகபிளாக மாற்றணுங்கிறத நீங்கள் வந்து கற்று வச்சுக்கிடணும். அப்போனா வந்து அடுத்த ஜென்ரேஷனை கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி கொண்டு வர முடியும். தேங்க்யூ. முதல்ல நேம் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணனால நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன நானும் ஒரு 2 வார்த்தை பேசலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ கூப்பிட்றேன் நான் கூப்பிட்றேன். ஸோ நான் வந்து இங்கே 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வரும்பொழுது முருகாம்பிகை டீச்சர் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் டீச்சர். இந்த நீங்கள் முருகானந்தம் சொன்ன மாதிரி. ஸோ பேசிட்டு ஸோ இப்போ தான் ஒருத்தரும் அந்த பழைய நினைவுகளை அப்படியே நினைவு கூர்ந்து அவங்க கிளாஸ்மேட்டாக இவங்க கிளாஸ்மேட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. 2 minutes. சார் மீட்டிங் கண்டிப்பாக. ஹலோ ஓகே. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்து எப்படின்னா ஏபிசிடி தெரியாமல் தான் இந்த ஸ்கூலுக்குள்ளே வருவோம். ஸோ முதல்ல ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்த டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கள் முருகாம்பிகை டீச்சர் தான். நான் இன்றைக்கி வந்து ஒரு 15 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கேன், ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அங்கே பேசுகிற இங்கிலீஷுக்கு அடித்தளம் விட்ட டீச்சர் தான் இந்த டீச்சர். ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சதே வந்து ஒரு பெரிய இது. இன்னும் வந்து இப்போ தான் முருகானந்தம் சொன்னாப்புல ஞாபகம் வச்சுருக்கேன். வாட் இஸ் பிளாக் காஃபி இதான் வந்து ஃபஸ்ட்டு படித்தது. த காஃபி வித்தவுட் மில்க் இஸ் அ பிளாக் காஃபி இதான் வந்து எங்களுடைய 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு படித்தது. அதை வந்து நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் பிளாக் காஃபி, த காஃபி வித்தவுட். ஸோ ஒரு 10 தடவை 100 தடவை சொல்லி தான் படித்தோம். அதை சொல்லிக் கொடுத்த டீச்சர் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமாக சொல்லணும்னா பாட்னி டீச்சர். இன்னும் எனக்கு ஒரு வித்தலை தாவரம் 2 வித்தலை தாவரம். ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுறது கன்னடா இங்கிலீஷ் அப்படி வந்தால் கூட தமிழில் நான் இன்றைக்கி நிறையா மெசேஜ்லாம் போடுறதெல்லாம் காரணம் வந்து நம்ம தமிழ் ஐயாக்கள் இங்கே இருக்கிறது தான். சத்யசாபல் ஐயா, நம்ம சொக்கலிங்கம் சார், அவங்கள வச்சு தான். பாட்னி டீச்சர் தான் வந்து எங்களுடைய ரோல் மாடல் மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி ஒரு டீச்சராக இருக்கேன், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்படின்னா இத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறது தான். இன்னொரு ரீசன் நான் வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கிற காரணம் வந்து முனியசாமி சார். நான் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேண்டமாக படிக்கணும். சிவகாசி 5ஆம் காலேஜில் போடும்போது எல்லா குரூப்லேயும் கிடச்சா கூட சரி ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3 கிடச்சிச்சு. ஸோ ஃபிசிக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து சார் தான் காரணம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரேணுகாதேவி சொன்னாங்க கால்வனாமீட்டர் ஞாபகம் இருக்கா அவனுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வந்து 12th ப்ராக்டிக்கல் கூட எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ நன்றி. அடுத்து வேறு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறீங்களா? வாங்க வாலண்டியரா வாங்க. சித்ரா உலகாண்டேஸ்வரி பேசுகிறேன்றாங்க, வரட்டும். இதில் என்ன ஒரு நல்ல இதுனா எங்கள் கிளாஸ்மேட்ஸை தவிர ஒரு சிலர் அதை வச்சு லிங்கை வச்சு வந்தவங்க எங்களோட ஜூனியர் பேட்ச், சீனியர் பேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அக்கா வந்திருக்காங்க, நேற்று தான் யூஎஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ நேற்று வந்துட்டு அக்கா எங்களோட 2 years சீனியர் பேட்ச் இந்த ஸ்கூலில் 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஸோ மேடம்கிட்ட தான் மேக்ஸ் படித்தாங்க. மேடம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க. நான் கால் பண்ணி சொன்னேன், எந்த வரதராஜ் அப்படின்னாங்க. நான் பிரதீபாவோட தம்பி பேசுகிறேன். மேக்ஸில் சென்டர் இடத்துல அந்த பிரதீபாவான்னு. ஸோ இத்தனை பேர்லேயும் வந்து அவங்களும் வந்து தூங்காமல் நான் வந்துடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் உலகாண்டேஸ்வரி எங்களோட பேட்ச் கிடையாது, பட் அடுத்த பேட்ச் அவங்களும் வரணும்னு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இனிய மதிய வேலை வணக்கங்கள். நான் வந்து உங்களுடைய 11th 12th உங்களோட படிக்கலை, அவ்வளோதான். மற்றபடி பேரண்ட்ஸ் 2 பேருமே எனக்கு பேரண்ட்ஸ் மாதிரி தான். எல்லோரும் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு மட்டும்தான் தெரியும். அவங்க எவ்வளோ ஜாலியாக பழவாங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். கேட்குதுக்கு தானே சார்? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் நான் வந்து அவங்க 4 பிள்ளைல நானும் ஒரு பிள்ளை மாதிரி அவ்வளோ ஜாலியாக என்கிட்ட பேசுவாங்க. அவங்களுடைய சொல்லுவாங்கள்ல அன்பு, பாசம், கருணை, ஒழுக்கம் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த விஷயத்தில் வந்து நம்ம எல்லாம் சொல்லுவாங்க 20 கிட்ஸு 90 கிட்ஸு என்னங்க அவங்கெல்லாம் நம்ம 80 கிட்ஸ் மாதிரி யாருமே இந்த வரைக்கும் அன்புலையும் சரி பாசத்துலேயும் சரி ஒரு விட்டு கொடுத்துருது இது யார்ட்டுமே நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. நான் வந்து இப்போது டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிறேன். 23 years ஃபினிஷ் ஆகிடுச்சு, 24 years ரன்னிங்கில் இருக்கிறேன். இது வரைக்கும் எங்கேயுமே இந்த நம்மளுடைய இந்த டேஜில் உள்ளவங்கள நான் எங்கேயுமே பார்க்கல. நம்ம ஒரு விட்டு கொடுத்தோ, ஒரு அனுசரித்தோ, ஒருத்தர் தப்பு பண்ணாலோ அவங்கள தட்டி கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம், ஒதுக்கலை யாரையுமே. ஆனால் இப்போ உள்ளவங்க அப்படி இல்லை, தேவைக்கு மட்டும்தான் பழகி வச்சுக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லாமல் இருக்கிறோம், அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. நானும் ஷாராலும் வந்து 7th படிக்கும்போது ஒரு ஜாலியாக சொன்னோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்காங்க, நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விட்டு கொடுக்காமல் இருப்போமா, பார்க்கலாம், நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்க்கலான்னு சொன்னோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போது 33 வருஷமாக நாங்கள்
அதே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவள் டாக்டர் ஆகுன்னு சொன்னா, நான் போலீஸ் ஆகுன்னு சொன்னேன், அதே மாதிரி ஆகிட்டோம். இப்போ தனுஷி சிஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 7th ஒன்றா படித்தோம். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வாய்ப்பை கொடுத்த சார் உங்கள் எல்லாருக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஞாபகம் வச்சிங்க. எனக்கு சொக்கலிங்க சாரை என் பேர் எழுதும் போதெல்லாம் ஞாபகம் வரும். உலகாண்ட ஈஸ்வரி அப்படின்னு என் பேரை உலகாண்ட ஈஸ்வரின்னு மாற்றினாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. உலகாண்ட ஈஸ்வரின்னா உன் பேர்லேயும் நீ மாற்றி போயிடுற, உலகாண்ட ப்ளஸ் ஈஸ்வரி மாறி போகுது, அது வேண்டாம், நீ உலகாண்ட ஈஸ்வரின்னு ஒரே ஈக்குவலாக இரு அப்படின்னு எனக்கு ஒரு என்னுடைய பேரையே மாற்றி வச்சாங்க. என்னுடைய அம்மா அப்பாவுக்கு அடுத்து என்னுடைய பேரை மாற்றி வச்சு என்னை இப்போ வரைக்கும் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நன்றி சார். அவங்க சொன்னது மாதிரி தான், என்னை பேரில் வந்து பிரிவு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து வெளியில் என்ன சரி வீட்லேயும் சரி எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து எனக்கு பிரிஞ்சு இருந்தாலும் என்னோடய பேரை வச்சு நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க நான் ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம முருகானந்தம் வந்து ஒரு கேக் கட்டிங் கண்டிப்பாக வைக்கணும். அவர் ஒரு கேக் நம்ம தொழிலதிபர் வந்து டீச்சர்ஸ் கையால் ஒரு கேக் கட் பண்ணான்னு எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதை கட் பண்ணிடலாம். கேக்கை கீழே எடுத்து கட் பண்ணி பிளேட்டில் வச்சு கொடுத்துடலாம். ஸோ அடுத்த நிகழ்வாக நம்ம முன்னாள் அனைத்து ஆசிரியர்களும் ஒரு 2 நிமிஷம் வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் படி ஒரு 2 வார்த்தைகள் பேசுகிற மாதிரி கேட்டுக்கிறோம். உட்காருங்க, உட்காந்தே பேசுங்க. உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. அன்பார்ந்த என்னுடன் பணியாற்றி ஓய்வு பெற்றும் இப்பொழுது பணியாற்றி இருக்கக்கூடிய என் துறையைச் சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், அதைவிட என்னிடம் படித்து உயர்ந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிய செல்வங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் அமைதி காக்கும். நான் வந்து இந்த நிகழ்வில் ஒரு செய்தியை தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் நாள்தோறும் செய்தித்தாள் படிப்பீங்க, ஊடகங்கள் டிவி நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பீங்க. நானும் பார்க்குறேன். நானும் ஓய்வு பெற்றுட்டு எனக்கு பொழுதுபோக்கு அதுதான். நான் இப்போ வரதராஜன்ட்ட கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் சொன்னேன், எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் பழைய மாணவர்கள் பழைய ஆசிரியர்களை சந்தித்து ஆசி பெற்றார்கள், பெரிய கிராண்டாக விழா நடத்தினார்கள். அப்படிங்கிறதெல்லாம் நானும் எங்கள் வீட்டம்மாவும் பேசுவோம். நாம் படித்த பள்ளிக்கூடத்தில் யாருமே இது இன்ட்ரெஸ்ட் எடுக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அந்த ஆதங்கத்தை இன்றைக்கு தான் நீங்கள் பூர்த்தி செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. அதோட போகல, நிறைய பேர் பேசுனீங்க. நான் கொஞ்சம் திரைப்படத்தில் சில பாடல்கள்லாம் பாடுவேன். என்னுடைய சர்டிஃபிகேட்லேயே ரெக்கார்டு பூர்வமாக குட் அட் வோக்கல் மியூசிக்னு நான் எழுதி வாங்கியிருக்கேன். என்னை எழுதியிருக்காங்க.
அப்போ நான் திறமையாக படிக்க போய் தானே என்ன சர்டிஃபிகேட் எழுதிக்கிறாங்க. இந்த இதில் கான்செப்டெல்லாம் பார்த்தேன். அப்போ எனக்கு மூளையில் ஓடிக்கிட்டு இருந்தது. ரத்த திலகத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை யாருமே மறக்க முடியாது. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு வாழ்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. யாராவது 2 வார்த்தை இதை படிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த ஊடக நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது கனடா, சிங்கப்பூர், மலேசியா இந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் நம்மள்கிட்ட பேட்டி கொடுத்தாங்க. அவர்கள் பழைய மாணவர்களாக இருந்து பள்ளியினுடைய ஞாபகமாக செய்தி தெரியப்படுத்தினாங்க. அப்புறம் அந்த பாடலை பாடும்போது அந்த நிகழ்ச்சி சரியாக வருதா? எங்கேயோ இருக்காங்க. எந்த அழகை எந்த விழியில் எங்கு கொண்டு செல்வோமோ. அந்த திரைப்பட பாட்டு எனக்கு ஞாபகம் வந்து, ஒரு ஆளாவது அந்த வரி 2 வரியை படிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். அது இந்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, படிக்காமல் இருந்து நல்லது, நாமளாவது நினைவுபடுத்துவோம். அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தப்பாக நினைக்கல நீங்கள் எல்லோரும். நான் சொல்வது உண்மை தானே? இந்த அழைப்பில், இந்த ஏற்பாட்டில் எனக்கு தொடர்பு கொண்டது வரதராஜன் தான். அதனால் மற்றவங்களை நான் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தொடர்பு கொண்டு, சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும். அப்போ நான் சொன்னேன், எப்பா எனக்கு 75 இயர்ஸ் ரன்னிங். நான் அந்த காலத்தில் எப்படித்தான் இந்த புதூருக்கும் பாளையங்கோட்டைக்கு அலைஞ்சேன்னு எனக்கே பிரமிக்குது. வாரம் ஒரு தடவையோ, வாரத்துக்கு 2 தடவையோ கூட நான் வந்திருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு போக்குவரத்தில் இந்த சோர்வு இதெல்லாம் எனக்கு தெரியல. நீ புதூர் வரையும் கூப்பிடுதியே, நான் எப்படிப்பா வர அப்படின்னு கூட மலைச்சேன். சார், நீ கவலையப்படாதீங்க, உங்களை அப்படியே தூக்கிட்டு வச்சிட்றேன். வரதராஜன் மறக்கவே முடியாது. வரதராஜன் வாழ்க்கையில் இந்த நிகழ்வு என் மனசில் உறுத்திக்கிட்டு இருந்து பார்த்தீங்களா, அந்த நிகழ்வை வரதராஜன் எனக்கு பூர்த்தி செய்திருக்கிறாரு. வரதராஜனுக்கு மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த குழுவுக்கும் இந்த வாழ்த்து பொருந்தும். அடுத்தாப்புல என்னுடைய பெருமையை தற்பெருமையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில மக்கள் நல்ல உயர்வாக சொன்னாங்க, எல்லாருமே உயர்வாக தான் சொன்னாங்க. யாரும் என்னை தரக்குறைவாக பேசலை. சிலர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 3 பெண் குழந்தைகள், 1 பையன். பேத்திமார் 5 பேத்திமார், 3 பேரமார். இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய 12th எக்ஸாமினேஷனில் என்னுடைய பேத்தி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 98 தமிழில். இங்கே ஒரு பொண்ணு, மூத்த பொண்ணு இருக்கிறாள், அவள் என்னுடைய சப்ஜெக்டில் 96. அந்த இன்னொரு பாப்பா வந்தது சித்தா டாக்டர், அவங்களுக்கு முந்தின பேட்ச் ஒரு பாப்பா 99 தமிழில். அதனால் என் கடமையை நான் செஞ்சேன். இன்றைக்கி சோலையம்மா என்கிட்ட தனியாக சார், நீங்கள் விதை போட்ட விதை தான் சார், நான் சர்வீஸ் கமிஷனில் தேர்வாகி விஏஓவாக ஆகியிருக்கிறேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு தம்பி பேசினார், அந்த தம்பி. அதுக்காக நான் என்ன தற்பெருமையாக பேசுகிறேன்னு நினைச்சுக்கிடாதீங்க. நான் என் கடமையை செஞ்சேன். ஆசிரியர் பணி அறப்பணி தான். ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய கடமையில் நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி அந்த பிள்ளைய முன்னேற்றத்துக்கு நாம் பாடுபடணும். அந்த பாடுபட போய் தான் இந்த மீட்டிங்கில், இந்த நிகழ்வில் நல்ல பேர் கிடைக்கும். உண்மைதானே?
இன்னும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடத்தினுடைய அருமை தான் நான் இன்றைக்கி அரசாங்க வேலை கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய சந்ததிகிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்தீங்களா? அதனால் என் கடமையை நான் செஞ்சேன். இன்றைக்கும் கண்டிப்பாக இருந்தீங்கன்னு சொல்கிறது மனசு கஷ்டம் இல்லை. ஆனால் என் கடமையை செய்தேங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க. உண்மை. நான் என் கடமை செய்யலைன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன பேச மாட்டீங்க இல்லையா? இந்த நிலைக்கு வரவும் மாட்டீங்க இல்லையா? அதனால் இறைவன் அருள். அடுத்தாப்புல என்னுடைய சொந்த வாழ்க்கையின் சில கருத்துக்களை சொல்லிடுறேன். எனக்கு திருமணம் ஆகும்போது என்னுடைய மாமனார் அவர் ஆர்மியில் ஜேசியூவாக இருந்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சார்ஜெண்டாக இருந்தார். ஒரே பொண்ணு தான், 2 பையங்க. நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கள் மாமனார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் அந்த வார்த்தையை, நான் கேள்விப்பட்ட வார்த்தையை உங்கள் முன்னால் சொல்கிறேன். ஒரு பாட வேளை என் மருமகன் கிளாஸ் எடுத்துட்டு வெளியே இருப்பார். அடுத்த பாட வேளை என் மருமகன் கிளாஸ் எடுத்த சேரில் என் மகா போய் உட்காருவா. அந்த நிகழ்வு இந்த ஸ்கூலில் நடந்தது. இதை நான் சொல்லணும் இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தில் அது ஒப்பிட்டு சொன்னால் தானே உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இல்லாட்ட நான் இவ்வளோ காடு அலைஞ்சு வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்படி உள்ளதை சொல்கிறேன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் 10th B தமிழ், எங்கள் வீட்டம்மா 10th A இங்கிலீஷ். 10th A அங்கே இருந்தது, 10th B இங்கே இருந்தது. நான் தமிழ் எடுத்துகிட்டு வருவேன், எங்கள் வீட்டம்மா 10th Bக்கு மேத்ஸ் போவாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை பழிச்சிச்சு இல்லையா? அதை நான் பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன். ஆசிரியர் பணியில் இப்படி எனக்கும் என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு பந்தம் கிடச்சிருக்க அப்படிங்கிறது. என்னுடைய மகள் மூத்த மகளும் இப்போ ஆசிரியர் பணியிலாக இருக்கா. ராஜேஸ்வரி ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக இருக்கிறா. 2வது மக சித்தால MD டாக்டராக இருக்கா. 3வது மக இங்கிலீஷ் MA MD படிச்சிருக்கிறா. நிறைவான வாழ்க்கையில் தான் நான் இருக்கிறேன். என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. என்னால் முடிஞ்ச உதவி என் பிள்ளைகளுக்கு செஞ்சிட்ருக்கேன். இந்த பாக்கியம் எனக்கு நீண்ட நாள் கொடுக்கணுங்கிறது தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கடவுள் சார்பாக எனக்கு எந்த அடுத்தாப்புல நான் உண்மையான உழைப்பு, என்னுடைய உண்மையான உழைப்புக்கு கடவுள் கொடுத்த பலன், நான் ஆசிரியர் பணியில் தொடங்கி தலைமை ஆசிரியராக வந்து மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றேன். மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து ஓய்வு பெற்ற ஆண்டு 2009 அக்டோபர் 31. அப்போ நான் நினைப்பேன், நான் கும்பகோணத்தில் போய் ரிட்டையர் ஆனேன். புதூரில் வேலை பார்த்தவன் வள்ளநாடு ஸ்கூலுக்கு போனேன். வள்ளநாடு ஸ்கூல்லேருந்து ஹெட்மாஸ்டர் ஆகி கொங்கராயக்குறிச்சி போனேன். கொங்கராயக்குறிச்சியிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனேன், DO ஆகி. கடைசியில் நான் DO ஆகி ரிட்டையர் ஆனது கும்பகோணம். அந்த கும்பகோணத்திலையும் என்னுடைய உழைப்புக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் பைஃபர்கேஷன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 DO தான் இருந்தாங்க. ஒரு DO பட்டுக்கோட்டை, ஒரு DO தஞ்சாவூர். 3வது DO புது DOவாக உற்பத்தி பண்ணது கும்பகோணத்தில் நான் தான். அப்போது அந்த நேம் போர்டில் முதல் ஆள் யாராக வருவார்? கி சொக்கலிங்கம் MA MD மாவட்ட கல்வி அலுவலர். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அதனால் என்னுடைய பணியை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். வரதராஜனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் யாரும் எதுவும் உங்களை ரொம்ப உயர்வாக நினைக்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் எனக்கு சலித்தவர்கள் அல்ல எங்கள் வீட்டம்மா. அவர்களும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் அங்கே போய் ரிட்டையர் ஆனாங்க. அதனால் உண்மை உழைப்புக்கு பலன் இருந்ததுங்கிறத
நான் உங்கள் முன்னால் சொல்கிறேன். அதே போல் எல்லோருமே பயனோக்கா பணி செய்யுங்கள், உங்கள் கடமையை செய்யுங்கள், எல்லோருக்கும் கடவுள் ஆதரவு கடவுள் அருள் கிடைக்கும் என்பதை இந்த தருணத்தை சொல்லி உங்கள் வாழ்வு செழிக்கட்டும், உங்கள் வாழ்வு வளரட்டும். இதே பணியை நீங்கள் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ சந்திங்கள். அந்த திரைப்பட பாட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. அது எந்த படம் என்றால் இரத்த தலகத்தில் படித்த பாட்டு. அது யாரும் மறக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி மறந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பசுமை நிறைந்த நினைவுகளை நாம் இப்போ சந்திக்கிறோம். ஏதாவது குற்றங்குறைகள் இருந்ததுன்னா ஒரு வீட்டு தகப்பன் மாதிரியோ ஏற்றுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். ஸோ ஒரு சில காரணங்களால் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி டீச்சர் சாந்தி டீச்சர் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. இருந்தால் அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுறதுக்கு ஒரு 3 பேரை கூப்பிட்றேன். சோலையம்மாள், ராஜீவ் வாங்க. ரொம்ப நன்றி டீச்சர். என்ன பிரச்சனைனா அதையும் தாண்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம். கெமிஸ்ட்ரி டீச்சர் இப்போ தான் லேட்டாக வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நான், சோபனா, சயின்ஸ் குரூப் எல்லாருமே இந்த டீச்சர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லேட்டாக வந்திருக்காங்க. லேப்லலாம் டீச்சர் நல்லா திட்டுவாங்க. அந்த லிக்விடெல்லாம் கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். அவங்ககிட்டலாம் நாங்கள் படித்து, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் பண்ணேன். அப்போல்லாம் உங்களை நினச்சி பார்ப்பேன். அங்கே போய் காலேஜில் போய் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது அப்போவே அந்த டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்போவே ஒழுங்காக கவனிச்சிருக்கணும். இங்கே வந்து காலேஜில் வந்து நல்லா திட்டு வாங்குகிறோம். நான் தேவங்கார் காலேஜில் படித்தேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அப்போலாம் டீச்சரை அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். சில டைம்ஸ் அந்த லேபில் போய் நம்ம பண்ணுவோம், கெமிக்கல்ஸ்லாம் மறந்து போயிடும். சின்ன குட்டி பேப்பரில் எழுதி வச்சாலும் மறந்து போயிடும். டீச்சர் நல்லா திட்டுவாங்க. அப்போ இல்லை, நானும் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் லேபில். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். உங்ககிட்ட படிச்சுட்டு நாங்களே இப்போ நல்லா இருக்கோம். ரொம்ப நன்றி டீச்சர். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி விடுவேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களே, தற்போதே மாவட்ட கல்வி அதிகாரியாக பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய நண்பர் அவர்களே, என் உள்ளத்தால் உடன் பிறந்த இருபால் ஆசிரியர் பெருமக்களே, எனக்கு கிரீடமும் பிரியமுமாய் விளங்குகின்ற அந்நாள் மாணவர்களும் இந்நாள் பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெற்றோரே, தாய்மாரே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தில் பொங்கி வழிகின்ற இரவாத இன்ப அன்பு கலந்த வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் இறைவன் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை பார்ப்பது கடினம். காலங்கள் எவ்வாறு மாறிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும். நான் என்னை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை. நான் இந்த மண்ணிலே பிறந்தவன், இங்கேயே பணியாற்றியவன். 32 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே பணியாற்றியவர். இந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து பேரும் எனக்கு தெரியும், என்னையும் அவர்கள் அறிவார்கள். நான் அவர்களுக்கு இன்று மாணவர்களை கற்றுக் கொடுத்தது போல ஏதாவது கற்றுக் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் இல்லை. நீங்களே கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தகுதி பெற்றிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியான காரியம். நீங்கள் இந்த அன்பை, இந்த அரவணைப்பை, இந்த பாசத்தை, இந்த பண்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்கான இந்த ஒரு நல்ல ஏற்பாடை செய்திருக்கிறீர்களே, இதன் நாடி நரம்பாய் இரத்த நாளங்களாய் இருந்து செயல்பட்டிருக்கூடிய அன்பிற்குரிய என்னுடைய மாணவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இந்த விதமான அமைப்பு ஒரு ஏற்பாடு செய்யவில்லை என்றால் வராது. நான் ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவர், நான் மற்றவரை பார்த்த உடனேயே இடத்துல படித்த மாணவர்கள்னா முகச்சாயல் தெரியும்.
உடனே உங்கள் முயற்சி எனக்கு தெரியுது, உங்கள் பெயர் பற்றி என்ன என்று கேட்பேன். அவர் சொல்வார். ஆனால் அவரோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது எனக்கு அவர் நம்மிடத்தில் படித்தவர் அல்ல என்பது எனக்கு தெரியும். அவரை பார்த்தபோது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இங்கே படித்தீர்களான்னு கேட்டேன். நான் படிக்கலை சார், என்னுடைய மனைவி இங்கே படித்தார்கள், ஆகவே அந்த கூட்டத்திற்கு நானும் வந்தேன், உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அப்போது பாருங்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததனாலே அவருடைய கணவர், அவருடைய பிள்ளைகள், அவர்களெல்லாம் வந்து நம் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசுகின்றார்களே, இந்த அன்பு, இந்த பாசம், இந்த பற்று எப்படி வந்தது என்று சொன்னால் அது நீங்கள் பெற்றிருக்கிற நல்ல மனம். நினைத்து பார்க்கிறேன், இப்பொழுதுள்ள ஆசிரியர் மாணவர் உறவை எண்ணி பாருங்கள், எத்தனை வித்தியாசமானது. நான் பழைய நினைவுகளும் கூட நினைத்து பார்க்கிறேன். பீமாராவ் ராம்ஜி என்பது ஒருவர், இந்த நாட்டினுடைய சட்ட நிபுணராக இருந்த அம்பேத்கர். அந்த அம்பேத்கருடைய சொந்த பேர் என்ன தெரியுமா? பீமாராவ் ராம்ஜி. ஆனால் அவர் பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது அவருக்கு அம்பேத்கர் என்ற ஒரு ஆசிரியர் அவரை அரவணைத்து புத்தி சொல்லி வழிகாட்டி வாழ்வுக்குரிய வளமெல்லாம் காட்டி தந்ததினாலே அந்த மாணவருடைய மனதிலே என்ன வந்துவிட்டது, நம்முடைய ஆசிரியர் பெயரை நாம் வைத்துக் கொள்வோம். இங்கெல்லாம் இங்கே வந்து பேசுனீங்க, இந்த டீச்சர் ரொம்ப சத்தம் போடுவாங்க, ஆனால் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, அவங்களால தான் நாங்கள்லாம் உயர்வுக்கு வந்தோம், இவர்கள் நன்றாக சொல்லுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஆசிரியரை பற்றி சொன்னீர்கள். ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த B.R. அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி என்பவருக்கு தன்னுடைய ஆசிரியர் பெயரை தரத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர் என்று வைத்துக் கொண்டார். இப்படி பாரதிதாசன் என்று ஒருவர் உண்டு, அவருக்கு பேர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை இந்த பாரதியாருடைய கவிதைகளினாலே கவரப்பட்ட அவர் தன்னுடைய பெயரை பாரதியார் என்று மாற்றிக்கொண்டார். இந்த கனக சுப்புரத்தினம் என்கிறவர் ஒருவருக்கல்ல அந்த பாரதிதாசன். இந்த கவிஞரை பாராட்டி நினைத்து பார்த்த வரதராஜ் என்ற ஒருவர் தன்னுடைய பெயரை சுரதா என்று வைத்துக் கொண்டார், சுப்புரத்தின தாசன். அப்போது சுரதா என்று வைத்துக் கொண்டார். இப்படி ஒவ்வொருவரும் பெயரை மாற்றி மாற்றி ஆசிரியருடைய பெயரை வைத்துக் கொள்கிறார்களே என்று நானும் கூட ஒரு நாள் நினைத்து பார்த்தேன். யாராவது நம்முடைய பேரை சத்திய சமூகங்கிற பேரை யாராவது மாற்றி வச்சுக்கிட்டாங்களா? இல்லையே இல்லையே அப்படின்னு நினைத்து பார்த்தேன். நான் மாணவர்களுக்கு படித்து கொத்து கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், தம்பி என்னிடத்தில் நீ படித்தவன் என்று சொல்லி பெருமைப்படுவதற்கு நான் பெரிய உயர்ந்தவன் அல்ல. உயர்ந்தவன்னா ஆள் வளர்ச்சியில் மாத்திரம் இல்லை, இப்போ குள்ளமாக இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக நான் அப்படி உயர்ந்த ஒரு பேராசிரியனாக, ஒரு பெரிய எழுத்தாளனாக, பெரியவனாக, நான் பேர் பெற்றவனாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் என் பேர் நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் சாத்தை படிச்சுடுவா, சத்தியசமத்தை படித்தோம் சொல்லி சொல்லி மகிழ்வீங்க. காரணம் நான் அவ்வளோ உயர்வு பெற்றிருப்பேன். இப்போ நான் உயர்வு வரலை, எனக்கு இப்போ வருத்தமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், நான் உயர்வு வரதுக்கு முன்னால் உங்களை பார்த்து நான் சொல்லணும், நீ படித்து முடித்த பிறகு இவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார், இவர் தாசில்தாராக இருக்கிறார், இவர் விஓவாக இருக்கிறார், இவர் ஒவ்வொரு பணியிலும் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி மகிழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். நீங்கள் என்னிடத்தில் படித்து போன பிறகு வாழ்ந்து வளர்ந்து பெருகி பெரும் உச்சரியில் இருக்கின்ற போது நீங்கள் என்னை திரும்பி பார்க்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னிடத்தில் படித்த மாணவர் என்று சொல்லி, அப்படித்தானே? அப்படி மகிழ வைக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். உங்களுக்கும் சொல்லியிருப்பேன், படித்திருக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்படியெல்லாம் உயர வேண்டும். என்னத்தை சும்மா இதுக்காக சொல்லலை. தமிழ்குமரன் ஒரு மாணவர் படித்தார், என்னிடத்தில் 9th 10th படித்தார். என்னுடைய தமிழ் அவருக்கு எப்படியோ கொஞ்சம் பிடிக்கும். அவர் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட்டெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு கதை எழுதக்கூடிய எழுத்தாளராக மாறினார். அவருடைய பின்னணி அதெல்லாம் சொல்ல நான் விரும்பலை. அவர் எழுத்தாளராக மாறி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டார். அந்த வெளியிட்ட புத்தகங்களிலே ஒரு புத்தகத்தின் பெயர் ஊமை துயரம். ஊமை பேச முடியாத ஊமை துயரம் என்ற ஒரு புத்தகம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் எம்ஏக்கு தமிழ் துணைப்பாடமாக ஏற்கப்பட்டு அது பல ஆண்டுகள் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தது. அவர் என்னுடைய மாணவர். அதை மாதிரி வரதராஜன் என்ற கிருஷ்ணாவரத்துக்காரர், அவரும் என்னுடைய மாணவர், நல்ல கதை எழுதுவார். இப்படி ஒவ்வொரு இடத்துல படித்த மாணவர்கள் சிலர் புத்தகத்தை எழுதி எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதை படிக்கும்போது நானே ஆச்சரியப்படேன், இந்த அறிவு எப்படி இவர்களுக்கு வந்தது? அவங்க எனக்கு பதில் சொல்லுவாங்க, சார் உங்கள்கிட்ட தான் வந்தது. இல்லை
இந்த சாதாரண தமிழாசிரியராக இருக்கக்கூடிய இந்த சத்தியசாமிகள் ஒன்றும் சாதித்து விடவில்லை. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் உயிர் பெற்று உணர்வு பெற்று வளர்ச்சி பெற்றது. நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்கள் உங்கள் பேருக்கு முன்னால் இனிஷியல் போடுவீங்கள்ல, உங்கள் அப்பா பேர் அதை இனிஷியல் போடுவீங்க. இப்போ எஸ் ராமராஜன் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா ஒன்று செய்யுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் 666 எஸ் ராமராஜன் அப்படின்னு ஏசிங்க. எல்லாரும் அவருடைய அப்பா பேருக்கு முன்னால் இந்த 666 நம்பரை எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சார் எழுதணும்? 666 போய் பாரு. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எண்ணியவர்கள் எண்ணியதை எண்ணியபடியே அடைவார்கள். அவர்கள் அந்த அதில் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால், ஆக அந்த நம்பரை எழுதிட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நேரம் நினைக்கணும், நாம் நினைச்சதை அடையலாம். அதாவது வாழ்க்கை என்பது, பிறப்பு என்பது நம் கையில் இல்லை. நான் இப்படி பிறக்கன்னு நினச்சேனா? இல்லை. ரொம்ப ஹைட்டாக ஜாண்டிக்காக இருந்தேன்னா அல்லது பெரிய பெரிய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாக இருந்தான்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ பேர் இருக்கும். அப்படியெல்லாம் நான் நினைக்க முடியாது, நினச்சி நான் வரவும் முடியாது. இப்படி தான் பார்த்துருக்குறேன். அப்போது பிறப்பு என்பது கையில் இல்லை. மரணம் என்பது நம்ம கையில் இருக்கிறதா? அதுவும் கையில் இல்லை. எதுக்கு நம் கையில் இருக்கிறது? வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது. யார் என்னென்ன நினைக்கிறீர்களோ அப்படித்தான் வாழ்வீர்கள். அன்றைக்குள்ளே நீங்கள் எல்லாம் திருமணப்பெல்லாம் முடித்து பிள்ளைகளெல்லாம் வச்சு பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க இல்லையா? இப்போ நான் சொல்கிற ஒரு சில கருத்துக்களை மனதில் நினச்சி பார்த்துங்க. பிள்ளைகளை நான் வளர்க்க வேண்டும். நான் அடிக்கடி நினைப்பேன், மரத்தினுடைய வேர் கீழ் நோக்கித்தான் போகுமே தவிர மேல் நோக்கி வராது, வரக்கூடாது. வந்தால் மரம் சாய்ந்து விடும். அப்போது நான் என் பிள்ளைன்னு நினைச்சேன், என் பிள்ளை அவன் பிள்ளைன்னு தான் நினைப்பான். என் பிள்ளை அவன் பிள்ளைன்னு தான் நினைப்பான். அந்தமாக போகுமே தவிர அப்பா தான் அப்படின்னு சொல்லி தாங்க மாட்டான். அப்பாங்கிறது எண்ணமெல்லாம் இருக்குது. அதுவும் பழைய காலத்து அந்த பண்பு நிலைகள்லாம் இப்பொழுது மாறிவிட்டது. உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை. அப்போது அப்படித்தான் இருக்கும்னு சொன்னால் அதையெல்லாம் வைத்து கொண்டு வாழ்க்கையில் சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை பற்றியும் குறை சொல்லாதங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியை குறை சொல்வது, மனைவி கணவனை குறை சொல்வது, நாம் பிள்ளைகளை குறை சொல்வது, பிள்ளைகள் பெற்றோரை குறை சொல்வது, குறைதான் குறை வெற்றி குறை சொல்லும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைவு படித்தவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய நிதானத்தை வாழ்ந்த வாழ்க்கையிலே நாம் சரிபெறுவோம். குறைதான் குறை வெற்றி குறை சொல்லும். மறக்காதீங்க. நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கும் போது நாம் என்ன நினைக்கணும்? நாம் குறை உடையவர்கள், அதனால தான் மற்றவங்களை குறை சொல்கிறோம். அப்போ வாழ்க்கையில் நான் படித்து நிதானித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் 1000 இருக்குது. நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்கு முன்னால் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த வேலை செய்துட்டு 12:30 மணி 1 மணிக்கு இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படி போவாங்க. போகும்போது உட்காந்துட்டே பார்த்துட்டு இருப்பேன். எப்பா இவங்களாம் என்ன பாடுபட்டு உழைத்து விட்டு வருகிறார்கள். நாம் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே வேலை செய்யாமல் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோமே, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அப்போ கடவுள் நமக்கு என்ன நல்ல நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் வருத்தப்படக்கூடாது. அப்படி இல்லையே இப்படி இல்லையே அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் நல்லது. அதாவது நான் சொல்லுவேன், இந்த மேடைகளை சொல்லும்போது சொல்லுவேன், நான் கால்களுக்கு நல்லா கவனிங்க, நான் காலுக்கு செருப்பில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தேன் ஒரு காலையே இல்லாத முடவனை பார்க்கும் வரை. நல்லா கவனிங்க, நான் காலுக்கு செருப்பில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தேன் ஒரு காலே இல்லாத முடவனை பார்க்கும் வரை. அந்த காலே இல்லாத முடவனை பார்த்த போதுதான் என தலையில் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. டேய் அவனுக்கு காலே இல்லையே, நீ செருப்பு இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாமா? வாழ்க்கையிலே இன்னும் முன்னேறு. அப்படி முன்னேறினால் இந்த இதையெல்லாம் பார்க்கும்போது கனடாவில் இருந்தும் மலேசியாவில் இருந்தும் நம்முடைய பிள்ளைகள் பேசுவதை பார்த்தோன்னா அவங்க எவ்வளோ தூரம் முன்னேறி போயிருக்காங்க. அந்த முன்னேற்றத்தை நீங்கள் நினையுங்கள். நீங்கள் வந்துவிட்டால் மகிழ்ச்சியோடு இருங்கள். நீங்கள் வராவிட்டால் உங்கள் பிள்ளைகளை அந்த உயர்வுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு உறுதி எடுங்கள். அதற்கு உறுதி எடுத்து அதற்கான தாங்குதலை கொடுங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அதாவது இந்த உறவு இருக்கு இல்லையா, இது அதாவது ஒரு கண்ணதாசன் ஒரு கவிதை பாடுவார் இல்லையா, என்ன பாடுவார்? கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, இந்த அன்பை மறக்க முடியாதடா, இந்த உறவை பிரிக்க முடியாதடா. உண்மையிலேங்க உங்களை பார்த்து நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் தெரியுமா இந்த அன்பை 26 வருஷம் 27 வருஷம் கழிச்சு கூட காட்டுறீங்க பார்த்தீங்களா? இது எப்படி வந்தது? நீங்கள் மட்டும் வரல,
உங்கள் கணவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு யாருமே தெரியாது. நீங்கள் எங்கிட்ட படித்த மாணவர்களாக நீங்களே கூட எங்களுக்கு யாரும் தெரியல, முகத்தை பார்த்தோன்னா பார்த்த முகமாக இருக்க அப்படின்னு. பஸ்ஸில் வரும்போது ஒரு அம்மா வந்தாங்க, நான் குருவாரத்தில் ஏறினவுடனே என்னையவே பார்த்துட்டு வந்தாங்க. நான் என்னடா இந்த அம்மா நம்மளையே பார்க்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். வணக்கம் சார், நான் உங்கள்கிட்ட படித்த மாணவி சார் அப்படின்னாங்க. அப்படியாம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அப்படி இன்னொரு அம்மா அதுக்கு முன்னால் உட்காந்துருக்காம்மா, அவங்களும் அப்படி எப்படி பிடிச்சி பாருங்க. நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சது, சார் நானும் உங்கள்கிட்ட படித்தவங்க தான் சார், முதலே பார்த்தேன் நம்ம சார்பாக இருக்கட்டு, அதனால கொஞ்சம் யோசித்தேன். என் உள்ளமெல்லாம் பொங்கி வழிந்தது. வாழ்க்கையில் நான் பெற முடியாத பேர்களை எல்லாம் பெற்றுவிட்டதாக நினைத்தேன். ஏனென்றால் என்னுடைய அவங்க என்னை பற்றிய பெருமைகளை என் பிள்ளைகள் என்னிடத்தை படித்தவர்கள் அவர்கள் வந்து என்னோட பேசும்போது எனக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? இன்னும் சத்யசாமுவேல் செத்து விடவில்லை, இன்னும் சத்யசாமுவேல் செத்து விடவில்லை, அவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அப்படி தான் நினைக்கிறேன். என்னிடத்தில் படித்த ஒரு மாணவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த ராஜாராம் அப்படின்னு ஒருத்தர். அவரை நான் ஸ்டேட் அவார்டு வாங்குவதற்காக, நல்லாசிரியர் விருது வாங்குவதற்காக சென்னை போயிருக்கிறேன். சென்னையில் போகும்போது அவரை போய் நம்முடைய மாணவர் அங்கே கலெக்டர் இருக்கார், அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு போவோமேன்னு சொல்லி அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன். அந்த அலுவலக மேல் மாடியில் அவர் உட்காந்துருக்கார். நான் கீழே இருந்து அந்த பியூன் அவருடைய அலுவலகத்தில் உள்ள ஒருத்தரை பார்த்து, ஐயா கலெக்டரை நான் கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் விடுறீங்க, அனுமதிக்கிறீங்களான்னு. நோ இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர் என்கிட்ட நான் பார்க்கணும்னு தான் கேட்டேன். அவர் என்னை அடித்தே விடுவார் இருக்க. அப்படி விரட்டினார். ஐயா நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது, ஐயா இது சொந்தமாக தான் பார்த்துட்டு வர போகிறேன், வேறு ஒன்றும் ரெக்கமெண்டேஷனுக்காக ஒன்றும் பார்க்க போகல, நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் அதில் முடியாது சார்ட்டார். உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து என் பேரை எழுதி அவர்கிட்ட கொடுத்து, ஐயா எனக்கு நீ செய்ய வேண்டிய உதவி இதை கொண்டு கலெக்டர்கிட்ட கொடுங்க, அவர் சரின்னு சொன்னார்னா நான் வர்றேன், இல்லைன்னா நான் போயிடுவேன், நீங்கள் வருத்தப்படாது, தயவுசெய்து எனக்கு செய்கிற உதவியாக அதை செய்யுங்கன்னு சொல்லி அவர் கையில் கொடுத்தேன். அவர் கொண்டு போய் கொடுத்தாரு மேல் மாடியில் இருக்கக்கூடிய கலெக்டர்கிட்ட. அந்த கலெக்டர் அந்த பேப்பரை வாங்கினார். அங்கேருந்து கீழே அப்படியே நடந்து வந்துட்டார். கீழே கடைசியில் இருக்கக்கூடிய என்ன கையை பிடிச்சி, என்ன சார் இங்கே நின்றுட்டீங்க அப்படி என்னை கூட்டு அழைத்து கொண்டு போனார். அவருக்கு முன்னால் உட்கார வச்சார். நானும் உட்கார்ந்தேன். என்ன சார் வந்திருக்கீங்கன்னு கேட்டார். ஐயா எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைக்கிறியா, அதை வாங்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு ஸ்டேட் அவார்டு என்ன சார், நேஷனல் அவார்டே கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு ஸ்டேட் அவார்டு வேண்டாம், நேஷனல் அவார்டு வேண்டாம், என்னுடைய மாணவர் கலெக்டராக உட்காந்துருக்கீங்க, உங்கள் முன்னால் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இதுதான் எனக்கு கொடுக்க கடவுளுக்கு மிகப்பெரிய அவார்டு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃபில் உள்ள ராஜாரம் இருந்தாங்க, இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாரு. இவர் தான் என்னுடைய தமிழாசிரியர், இவருடைய ஆசையினால தான் நான் கலெக்டராக இருக்கிறேன்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பொய்யின்னு சொல்லி. நான் படித்து கொடுத்த தமிழ்னால் அவர் கலெக்டராக வரவே இல்லை. அவர் படித்த படிப்பு வேறு, ஆனால் நான் படித்து கொடுத்த தமிழினுடைய ஆழம் அவரிடத்தில் இருக்கிறது. அதனால தான் இந்த தமிழாசிரியரை இவர்களுடைய ஆசையினால தான் நான் கலெக்டராக வந்தேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன செய்ய தெரியுமா, ஃபோன் பண்ணார் அவர் வீட்டம்மாவுக்கு. என்ன பண்ணாருன்னா, இங்கே எனக்கு சொல்லிக் கொடுத்த சார் வந்திருக்காங்க, அதனால் 2 சாப்பாடு கொடுத்து விடுனார். 2 சாப்பாடு வந்தது. நானும் கலெக்டர் உட்காரக்கூடிய அந்த மேஜையில் 2 பேரும் உட்காந்து எனக்கு தட்டில் சோறை ஊற்றி வச்சார். நான் உட்காந்து சாப்பிட்டேங்க. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நாள், இதெல்லாம் யாரா இல்லை, இந்த சத்யசாமுவேலுடைய திறமை இல்லை, நான் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இல்லை, என் ஆண்டவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை, என் மாணவர் என் மீது கொண்டிருந்த பற்று, என் அன்புக்குரிய நீங்கள் எல்லாருமே எங்கள் மீது கொண்டிருந்த பற்றுகளை ஒருத்தர் பேசுறீங்க. அப்பா என்ன பிரமாணம் ஒருத்தரை பற்றி சொல்கிறீங்க? எங்கள் தமிழ் சாரா அவர் ஏதோ ஒரு சொன்னார், பேசிவிடு ஒன்றை பேசிவிடுன்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த வார்த்தையை சொன்னார், எனக்கு அது டக்கு நினைவு வர மாட்டேங்குது. அப்போ வின்சன் ஆமாம். அப்போது அப்படியெல்லாம் பேசும்போது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? இன்னும் கொஞ்சம் உயர்ந்துடுறோம். எனக்கு வயசு என்ன தெரியுமா? நான் எங்கேயும் சொல்லவே மாட்டேன், சொல்ல புரியும் இருக்காது. இங்கே முதல்ல எனக்கு மாலை போட்டிங்க இல்லையா, சத்யசாமி சாருக்குன்னு எனக்குன்னு தான் முதல்ல மாலை போட்டிங்க. அப்போ தான் நினச்சேன், இப்படியே திரும்பி பார்த்தேன், ஓஹோ நம்ம வயசாகிட்டுருக்குற, நீங்கள் சொல்லாட்டாலும் பரவாயில்ல சார், நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி என்னை முதன்வராக நீங்கள் மாலை போட்டு வரவேற்றீர்கள். அப்படி இல்லைன்னா மாவட்ட கல்வி அதிகாரியாக இருக்கக்கூடிய முனிசிபல் சாருக்கு, சொக்கலிங்க சாருக்கு அவருக்கு போடணும் இல்லையா? என்னை விட அவர்களெல்லாம் உயர்ந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஏன் மோட்டேன்னு சொன்னால், சரோ மறக்காதங்க உங்களுக்கு வயசாகிட்டு, எனக்கு வயசு 87 வயசு ஆகுது. இன்னும் ஆண்டவர்
இன்னும் ஆண்டவர் என்னை கிருபையோடு வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் எழுதிய ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பையன். ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புனேன். அனுப்புறதுல என்ன எழுதுனா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றிருக்கிற கல்வி, நீங்கள் பெற்றிருக்கிற வேலைவாய்ப்பு, நீங்கள் பெற்றிருக்கிற துணைவி, நீங்கள் பெற்றிருக்கிற பிள்ளைகள், இவை எல்லாம் இந்த அப்பாவினால் ஆனது அல்ல. இந்த அப்பாவினால் ஆனது அல்ல. அந்த அப்பா தான் உங்களுக்கு கொடுத்தார். இந்த அப்பாவை நீங்கள் மறந்து விடலாம், அந்த அப்பாவை மறக்காதீர்கள். நான் அந்த அப்பான்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சொல்லலை. தெய்வீகம் என்பது நம்முடைய மனுஷத்தன்மைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நீதியான, பரிசுத்தமான, உண்மையான, உத்தரவான ஒரு சக்தி. அந்த இறைவனை நீங்கள் என்ன செய்து விடார்கள்? மறந்து விடார்கள். அன்புக்குரிய முன்னாள் மாணவர்களே, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்பதை தயவுசெய்து மறக்காதீர்கள். மறக்காமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துங்கள். உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை இன்னும் உயர்வடைய வையுங்கள். இன்னும் உயர்வடை. இது போதும் என்று நினைக்காதீர்கள். இன்னும் அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், பெருமை பெற வேண்டும், உங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும். அதாவது நீங்கள் இன்னாருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறத விட, இன்னாருடைய பிள்ளைகள்னு உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறத விட, உங்களை பார்த்து சொல்லணும் இன்னாருடைய அப்பா. யார் தெரியுமா? இன்னாருடைய அப்பா. அப்போது நம்மை விட யார் பேர் பெற்றுட்டா? நம்முடைய பிள்ளைகள். அதனால தான் அந்த பிள்ளைகளை வைத்து நம்மை அடையாளம் சொல்கிறார்கள். நீங்கள் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னுடைய பிள்ளைகளை இன்னாருடைய மகன், இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் உண்டா என்பதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நானும் 25 தடவை ஆல் இந்தியா ரேடியோவில் பேசியிருக்கிறேன். 10 தடவை பொதிகை டிவியிலே பேசியிருக்கிறேன். இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் இருக்குது இல்லையா? அந்த பாடநூல் நிறுவனத்தில் நானும் உறுப்பினராக இருந்து 6ஆம் வகுப்புக்கு தமிழர் பண்பாடு, தன்னலம் கருதா தலைவர் என்ற 2 பாடங்களை 6ஆம் பாடப்புத்தகத்துக்கு எழுதியிருக்கிறேன். அது தமிழகமெங்கும் அந்த பாடப்புத்தகம் ஏற்கப்பட்டு படிக்கப்பட்டது. அப்போது இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த கிருபையை தான் நினைக்கிறேன். அதனால் நான் எதுக்கு இதை திரும்ப சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைகளை இந்த நிலையில் வைத்து விடாமல் இன்னும் உயர வையுங்கள். அது உங்களால் முடியும். அதை நீங்கள் ஒரு உறுதியாக எடுத்துக் கொடுங்க, மனதில் நினச்சி கொடுங்க. நம்மால் முடியும். நாம் நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். அந்த அல்லவை எல்லாம் ஓடிவிடும். அப்படிப்பட்ட நன்மையை பெற்று நீங்கள் எல்லாம் சிறந்து வாழ வேண்டும் என்று சொல்லி மனதார உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க, வளர்க, வெல்க. இந்த வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய தகப்பனார். அவருக்கு ஒரு அண்ணன் உண்டு, 4 அண்ணன். அதில் ஒரு அண்ணன் பையன் ரெவன்யூவில் வேலை பார்த்தார். நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னை ஹாஸ்டலில் பார்க்க வரும்போது சொல்லுவார், அவனை விட நீ 1 ரூபாயாவது கூட சம்பளம் வாங்கணுமா, அண்ணனை விட நீ 1 ரூபா கூட சம்பளம் வாங்கணும், கோபாலை விட நீ 1 ரூபா கூட சம்பளம் வாங்கணும்னே சொல்லிகிட்டே இருப்பார். அந்த உத்வேகம் என் மனசுக்குள்ளே இருந்தது. இடையில குடும்பங்களில் எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரலாம். ஆனால் நான் படித்து முடித்து வேலைக்கு வந்து என் குடும்பத்தை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் சொன்னீங்க ரொம்ப டீச்சர் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ட்டு. உங்கள்கிட்டலாம் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால என் பிள்ளைங்க எனக்கு நல்லா இருக்குது. என்னை கேட்குறவங்களாம் சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளைங்களை ஊட்டி வளர்த்தீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு இறைவன் அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. மூத்த பொண்ணு எம்எஸ்சி பிஎடு, அவர் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கா. 2வது பொண்ணு எம்டி பிடியா, குழந்தைகள் நல மருத்துவர், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். 3வது பையன் எம்எஸ் ஆர்த்தோ, தென்காசி ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறான். யாராவது தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு யாராவது ரிலேஷன்ஸ் இருந்தால். நான் வந்து என்னுடைய விளம்பரத்துக்காக சொல்லலை, நீங்கள் பயன்படணுங்கிறதுக்காக வேண்டிதான். உங்கள் ரிலேஷன்ஸ் இருக்கலாம், கன்னியாகுமரியில் இருக்கலாம், சங்கரங்கோயிலில் இருக்கலாம், தென்காசியில் இருக்கலாம். யாராவது இருந்தால் அவன் பேர் டாக்டர் முத்துராமன், எம்எஸ் ஆர்த்தோ. பயன்படுத்திக்கோங்க. என் பேரை சொல்லுங்கள், உங்கள் அம்மாட்ட படித்தேன்னு சொல்லுங்கள், உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்கள், என்னன்னாலும் சொல்லுங்கள். அப்புறம் நான் டீச்சராக இருந்து பெருமைப்படக்கூடியது, பஸ்லலாம் இப்போ போனேன்னா அந்த கருங்குளத்தில் படித்த பசங்க எல்லாம் என்னை விட பெரிய ஆளாக இருப்பாங்க. ஒரு நாள் கோயிலில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவர் 2 பசங்களை பெரிய பெரிய பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. என் பொண்ணு இந்த 2வது பொண்ணு டாக்டர் படிக்கிறவாள். நான் உங்கள் அம்மாட்ட இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த போஸ்ட்டில் இருக்கேன். அவர் கண்டக்டர் டிரைவராக இருக்கார். டீச்சர் வந்து ஹெச்எம் அட்டஸ்டேஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்போ எங்களுக்கு பிஜிக்கெல்லாம் அட்டஸ்டேஷன் பவர் உண்டு.
என்னப்பா அப்படின்னேன். வாசலில் நின்று ஹெச்எம் வாசலில் நான் ஹெச்எம் பார்த்துட்டு ஆஃபீஸ் வந்து வெளியே வரும்போது, என்னடா எனக்கு எங்கே நிற்க அப்படின்னேன். ஹெச்எம் அட்டஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா. கொண்டா நான் போட்டு தரேன் அப்படின்னு. அப்போ நாங்கள் பச்சை பயிட்டு கழித்து போடலாம் பிஜிஸ்லாம். பச்சை பயிட்டு கழித்து போட்டு ஹெச்எம்ங்கிறத மறைச்சிட்டு நான் பிஜியை ஸ்டார்ட் பாட்னின்னு எழுதி அவனுக்கு கொடுத்துட்டேன். அதை சொல்கிறான். இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா டீச்சர் அன்னைக்கு அந்த சைன் போட்டு தராட்டி நான் போயிருக்க முடியாது இந்த வேலைக்கு. அதே மாதிரி சங்கர கோயில் கேர்ள்ஸில் 4 பிள்ளைங்க மெடிசன் முடிச்சிருக்கான். நான் பாட்னியா போனப்புறம் நான் பாட்னியா இங்கே எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணது 19/1999 சாரி 87 ரிலீவ் ஆனது தான் 99. ஆனால் இந்த பிள்ளைங்களை எனக்கு மெடிசன் போனதான் ஞாபகம் இல்லை இங்கே. ஆனால் சங்கர கோயில் கேர்ள்ஸுக்கு போனப்புறம் சயின்ஸ் குரூப்பு மேத்ஸ் பயாலஜி படித்த பிள்ளைங்கள்லாம் 4 பேர் மெடிசன். அதில் 2 பிள்ளை வந்து பிஜி ஓஜி படிச்சிருக்காங்க. சங்கர கோமதி, ராஜலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வனஜா. அதனால் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் நல்லா இருக்கேன். நன்றி.